சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட பதிவுகளில் இதுவரைக்கும் 12 ராசிகளுக்குமான டிசம்பர் மாத ராசி பலன்களை பார்த்துட்டு வந்தோம். அதோட தொடர்ச்சியா இனி வரக்கூடிய பதிவுகளில் 12 ராசிகளுக்குமான 2025 புத்தாண்டு ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில நம்மளோட இந்த பதிவுல ராசி கட்டத்துல 4வது ராசியா இருக்கக்கூடிய சந்திர பகவான் ராசியோட அதிபதியா இருக்கக்கூடிய கடக ராசி அன்பர்களுக்கு வரப்போற 2025வது வருடம் என்ன மாதிரியான பலாபலன்களை கொடுக்கும், ஏதாவது அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் கொண்டு வருமா, அப்படி இல்லைன்னா கடகராசிக்கு ஏதாவது ஆபத்துகளையும் நெருக்கடிகளையும் ஏற்படுத்துமா அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம். அதனால கடகராசி அன்பர்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. நீங்க வீடியோவை முழுமையா பார்த்தா மட்டும்தான் இந்த வீடியோல நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கறதே உங்களுக்கு புரியும். அப்படி புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்க வாழ்க்கையில ஒரு சில சின்ன சின்ன மாற்றங்களை நீங்க செஞ்சுக்கிட்டா கூட உங்களுக்கு வரக்கூடிய பெரிய அளவிலான ஆபத்துக்கள்ல இருந்து உங்களால தப்பிச்சுக்க முடியும். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன வாய்ப்புகளையும் ரொம்ப சூப்பரா உங்களால பயன்படுத்திக்க முடியும். அதனால கடகராசி அன்பர்கள் நம்ம வீடியோவை முழுமையா பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இப்பதான் முறையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. வீடியோ பிடிக்கல அப்படின்னாலும் பரவாயில்ல, டிஸ்லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. எத்தனை பேருக்கு நம்ம வீடியோ பிடிக்கல அப்படிங்கிறதையும் நான் தெரிஞ்சுக்குவேன். அதை விட முக்கியமா உங்களை மாதிரியே நிறைய திறமைகள் இருந்தும் வெற்றிகள் கிடைக்காம தொடர்ச்சியா தோல்விகளை மட்டுமே சந்திச்சுட்டு வரக்கூடிய கடகராசிக்காரங்க உங்க நட்பு வட்டாரத்திலேயோ அல்லது சொந்த பந்தத்திலேயோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. கடகராசியை பொறுத்த வரைக்கும் வரப்போற 2025வது ஆண்டு உங்க வாழ்க்கையில ஏராளமான மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய ஒரு ஆண்டா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமா இது வரைக்கும் நீங்க சந்திச்சுட்டு வரக்கூடிய உடல் ஆரோக்கிய பாதிப்புகள்ல இருந்தும், நோய் நொடிகள்ல இருந்தும், பண நெருக்கடிகள்ல இருந்தும் உங்களுக்கு விடுதலையை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமா இந்த 2025 இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். எதனால இப்படி சொல்றேன் அப்படின்னா, கடகராசிக்காரங்க இது வரைக்கும் அஷ்டம சனியோட முழுமையான ஆதிக்கத்துல இருந்தீங்க அப்படிங்கறதால நிறைய பண இழப்புகள் அப்படிங்கறத கடந்த 2.5 வருஷங்களா நீங்க கட்டாயமா சந்திச்சிருப்பீங்க. உடல் ஆரோக்கிய பாதிப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு தொடர்ச்சியா இருந்துகிட்டே இருந்திருக்கும். மருத்துவம் சம்பந்தமான செலவுகளும் உங்களுக்கு கட்டாயமா இருந்துகிட்டே இருந்திருக்கும். நிறைய அவமானங்களை சந்திச்சிருப்பீங்க. நீங்க உத்தியோகத்துல இருந்தாலும் சரி, சொந்த தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, கண்டிப்பா அவமானம் அப்படிங்கிறது உங்களை விடாம துரத்திக்கிட்டே இருந்திருக்கும். முக்கியமா உங்களோட குடும்பமும் உங்களுக்கு ஆதரவா இருந்திருக்காது. சொந்த பந்தங்களும் உங்களுக்கு ஆதரவா இருந்திருக்க மாட்டாங்க. நண்பர்கள் கூட உங்களுக்கு ஆதரவா இருந்திருக்க மாட்டாங்க. எதிரிகளா மாறக்கூடிய ஒரு சூழல் தான் இந்த அஷ்டம சனி காலத்துல இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் இந்த 2025வது வருஷத்துல அஷ்டம சனி உங்களை விட்டு முழுமையா விலகிடும் அப்படிங்கறதால உங்க வாழ்க்கையில ஏராளமான திருப்பு முனைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான வருஷமா இந்த 2025 இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். நீங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு சில திடீர் அதிர்ஷ்டங்களும் திடீர் யோகங்களும் இந்த சனி பயிற்சிக்கு அப்புறமா உங்களை தேடி வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, உங்க குடும்பத்துல இருந்துட்டு வரக்கூடிய சுப காரிய தடைகள் எல்லாமே இந்த 2025வது வருஷத்துல இருந்து படிப்படியா விலக ஆரம்பிக்கும். உங்க குடும்பத்துல சுப காரிய பேச்சுவார்த்தைகள் நல்ல விதமா தொடங்க ஆரம்பிக்கும். உங்க குழந்தைகளோட திருமணம் சம்பந்தமான முயற்சிகளை நீங்க எடுத்துக்கிட்டே இருக்கீங்க. ஆனா தொடர்ச்சியா தடைகள் மட்டும்தான் வந்துகிட்டே இருக்கு. ஏதாவது ஒரு காரணத்தால தட்டி போய்கிட்டே இருக்குது அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த 2025வது வருஷத்துல நீங்க எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகள்லையும் நல்ல விதமான முன்னேற்றம் அப்படிங்கிறது தெரிய ஆரம்பிக்கும். சுபகாரியங்கள் சம்பந்தமான எல்லா விதமான தடைகளும் முழுமையா விலகி உங்க குடும்பத்துல கெட்டி மேலச்சத்தம் கேட்கக்கூடிய ஒரு வருடமாகவும் இந்த 2025வது வருடம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல இவ்வளவு நாளா உங்களோட குழந்தைகள் உங்க பேச்சுக்கு சரியான மரியாதை கொடுக்காம உங்களை எதிர்த்து பேசிக்கிட்டு எதிர்வாதம் பேசிக்கிட்டே இருந்திருப்பாங்க. ஆனா இந்த 2025 மார்ச் மாதத்துக்கு அப்புறமா உங்க குழந்தைகளோட நடவடிக்கைகள்ல நல்ல விதமான மாற்றங்கள் அப்படிங்கிறது தெரிய ஆரம்பிக்கும். உங்க குழந்தைகள் மட்டும் இல்லாம உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களும் உங்களோட பேச்சுக்கு மதிப்பு கொடுக்க ஆரம்பிப்பாங்க. நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் உங்க குடும்பத்துல பெரிய அளவுல கவனிக்கப்படும். முக்கியமா நீங்க எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் சரி குடும்பத்தோட நல்லதுக்காகத்தான் எடுப்பீங்க அப்படிங்கறத குடும்பத்துல இருக்கிறவங்க புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாகவும் இந்த 2025வது வருடம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதனால என்ன ஆகும் அப்படின்னா, குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே உங்களை புரிஞ்சுக்குவாங்க அப்படிங்கறதால குடும்பத்துல இருக்கக்கூடிய சிக்கல்கள், பிக்கல், பிடுங்கல்கள், சண்டை சச்சரவுகள் இது எல்லாமே இந்த 2025வது வருஷத்துல முழுமையா சரியாகி போயிடும். உங்க குடும்பத்துக்கிட்ட இருந்து உங்களுக்கு நல்ல விதமான ஆதரவும் அனுசரணையும் கிடைக்க ஆரம்பிக்கும். உங்க வாழ்க்கை துணை உங்களை புரிஞ்சு நடந்துக்க ஆரம்பிப்பாங்க, அனுசரிச்சு நடந்துக்க ஆரம்பிப்பாங்க. முக்கியமா உங்க குழந்தைகளோட நடவடிக்கைகள்லயும் நல்ல விதமான மாற்றங்கள் அப்படிங்கிறது இந்த 2025வது வருஷத்துல தெரிய ஆரம்பிக்கும். உங்க குழந்தைகள் படிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த வருஷத்துல இருந்து படிப்புல அதிக அளவுல கவனம் செலுத்துவாங்க. அவங்களோட மதிப்பெண்கள் அப்படிங்கிறது தாறுமாறா அதிகரிக்க ஆரம்பிக்கும். இதனால குழந்தைகளோட படிப்பு சம்பந்தமான கவலைகளும் இந்த 2025வது வருஷத்துல உங்களுக்கு இருக்காது அப்படின்னு சொல்லலாம்.
அடுத்ததா உங்களோட உடல் ஆரோக்கியத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அஷ்டம சனியோட ஆதிக்கத்தால தொடர்ச்சியா உடல் ஆரோக்கிய பாதிப்புகளை சந்திச்சுட்டு வந்த கடகராசி அன்பர்களுக்கு அந்த மாதிரியான பாதிப்புகள்ல இருந்து சிறப்பான விடுதலை அப்படிங்கிறது இந்த 2025வது வருஷத்துல கிடைக்க போகுது. இந்த வருஷத்துல சனி பகவான் மீன ராசிக்கு பயிற்சி ஆயிடுவார் அப்படிங்கறதால உங்களோட உடல் ஆரோக்கியத்துல நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு, மருத்துவர்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு நல்ல விதமான முன்னேற்றங்கள் கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா சொந்த தொழில் செய்யக்கூடிய கடகராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த 2025வது வருஷத்துல உங்களுக்கு பெரிய அளவுல பண நெருக்கடி அப்படிங்கிறது இருக்காது. தொழில் ரொம்ப சூப்பரா நடக்க ஆரம்பிக்கும். லாபங்களும் நீங்க எதிர்பார்த்த மாதிரியே உங்க கைகளுக்கு வந்து சேரும். அது மூலமா நீங்க வாங்கி வச்சிருக்கிற கடன்களை திருப்பி செலுத்தக்கூடிய ஒரு அற்புதமான வருஷமாகவும் இந்த 2025வது வருஷம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் நீங்க சொந்த தொழில இருந்தாலும் சரி, வியாபாரத்துல இருந்தாலும் சரி, நீங்க பேசக்கூடிய வார்த்தைகளை ரொம்பவே கவனமா பேசுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. நீங்க பேசக்கூடிய ஒரு சில தவறான வார்த்தைகள் உங்களுக்கு ஒரு சில இழப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அதுலயும் குறிப்பா நீங்க அஷ்டம சனியோட ஆதிக்கத்துல இருந்து முழுமையா வெளியே வந்துட்டாலும் நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள்ல கவனமா இல்லை அப்படின்னா ஒரு சில நஷ்டங்களை சந்திக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். இதனால உங்களோட வேதனைகளையும் உங்களோட ஏமாற்றங்களையும் உங்க மனசுக்குள்ளேயே புதைச்சிக்கிட்டு வெளி இடங்கள்ல பேசும்போது சிரிச்சுக்கிட்டே பேசுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. உங்களோட கோபத்தை கட்டுப்படுத்திக்க முயற்சி பண்ணுங்க. நீங்க சொந்த தொழில் செய்யறவங்களா இருந்தா வாடிக்கையாளர்கள் கிட்ட பேசும்போது தன்மையா பேசுங்க. சின்ன குழந்தைகளா இருந்தாலும் சரி, அந்த குழந்தைகள் கிட்ட பேசும்போது கூட ரொம்பவே கவனமாவும் எச்சரிக்கையாவும் பேசுங்க அப்படின்னு சொல்லுவேன். அதே போல உங்களுக்கு அஷ்டம சனி முழுமையா விலகிடுச்சு அப்படிங்கறதால நீங்க சொந்தமா தொழில் செய்யணும் அப்படிங்கிற திட்டத்தோட இருக்கீங்க அப்படின்னாலும் இந்த 2025வது வருஷத்துல நீங்க தாராளமா தொழில் தொடங்கலாம். உங்களோட ஜென்ம ஜாதகத்துல தொழில் ஸ்தானாதிபதியான செவ்வாய் பகவானும் லாபஸ்தானாதிபதியான சுக்கிர பகவானும் நல்ல வலுவான அமைப்புல இருக்காங்க அப்படின்னா இந்த 2025வது வருஷத்துல நீங்க எந்த தொழிலை வேணாலும் துணிச்சலா தொடங்கலாம். அப்படி நீங்க துணிச்சலா ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சில தொழில்கள் உங்களுக்கு எதிர்பாராத லாபங்களையும் எதிர்பாராத அதிர்ஷ்டங்களையும் கட்டாயமா கொண்டு வரும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா உத்தியோகத்துல இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அஷ்டம சனி முழுமையா விலகிடுச்சு அப்படின்னாலும் வேலை பார்க்குற இடத்துல ஒரு சில நெருக்கடிகள், டென்ஷன் அப்படிங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்கும். உங்க கூட வேலை பார்க்குறவங்க உங்களுக்கு ஆதரவாகவும் அனுசரணையாகவும் இருக்காங்க அப்படின்னா மேலதிகாரிகள் கூட உங்களுக்கு ஒரு சில முட்டல் மோதல்கள், சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். அது மூலமா உங்களுக்கு ஒரு சில டென்ஷன் அப்படிங்கிறதும் கட்டாயமா இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு மேல் அதிகாரி ஆதரவா இருக்காரு அப்படின்னா கூட வேலை பார்க்குறவங்க மூலமாவே நிறைய நெருக்கடிகளையும் நிறைய வீழ்ச்சிகளையும் இந்த 2025வது வருஷத்துல நீங்க கட்டாயமா சந்திப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். இதனால உத்தியோகத்துல இருக்கிற கடகராசி அன்பர்கள் வேலை சம்பந்தமான விஷயங்கள்ல ரொம்ப எச்சரிக்கையா இருங்க, கவனமா இருங்க. வேலை செய்யற இடத்துல பழகுற எல்லாரையுமே முழுமையா நம்பாதீங்க. சிரிச்சு பேசுறவங்க எல்லாருமே தங்கம் அப்படின்னு நினைக்காதீங்க. உங்க கூட பழகுற பெரும்பாலான உறவுகள் தகரமா தான் இருக்கும் அப்படிங்கறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. முக்கியமா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வேலை செய்யற இடங்கள்லயும் நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள்ல ரொம்ப கவனமாவும் எச்சரிக்கையாவும் இருங்க. எதிரிகிட்ட பேசுறதா இருந்தாலும் சரி, தன்மையா பேசுங்க, நிதானமா பேசுங்க, அவசரப்பட்டு வார்த்தைகளை விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லுவேன். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா இந்த 2025வது வருஷத்துல உங்களுக்கு அஷ்டம சனி முழுமையா விலகிடும் அப்படின்னாலும் அந்த அஷ்டம சனி உங்களுக்கு ஏற்படுத்தின பாதிப்புகள் அவ்வளவு சுலபத்துல உங்களை விட்டு விலகாது. கடன் சம்பந்தமான நெருக்கடிகள் அப்படிங்கிறது உங்களை துரத்திக்கிட்டே தான் இருக்கும். கடன் சம்பந்தமான பிரச்சனைகளாலேயே நிறைய மனவேதனைகளையும் நீங்க கட்டாயமா சந்திப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். நன்றி, வணக்கம்.